ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம சைக்கோ ஹீரோவும் குழந்தைகிட்ட தன்னோட மனைவியை பேச வச்சிருப்பான். ஆனா இது எப்படி சாத்தியம், குழந்தை என்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால காட்ஸ் கிட்ட மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி குழந்தைய போட்டோ எடுத்து அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவங்களும் போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. அதுல குழந்தை தூங்கிக்கிட்டு தான் இருக்கு. இப்பவும் அவளோட கஸ்டடியில தான் குழந்தை இருக்கு. அப்புறம் எப்படி இவன் இந்த வீடியோவை ரெடி பண்ணா அப்படிங்கிற மாதிரி இவளும் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவனும் கேட்கறான், என்ன விஷாக்கா, எப்போவாவது என்ன நம்புவீங்களா இல்ல இந்த வீடியோவும் ஃபேக்குன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்டா, அப்கோர்ஸ் இது ஃபேக் தான். ஏன்னா நீ என்ன சொன்ன, மயூராவை குழந்தைகிட்ட பேச வைக்கிறேன்னு சொன்ன. ஆனா இப்ப பார்த்தா ஏதோ வீடியோ கிளிப்பை காட்டி மயூராவோட வாயை அடைக்க பாக்குறேன், இது எப்படி நான் நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே நம்ம மயூராவே அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. அவர் தான் சொன்னார்ல, தாரா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதுனால இப்ப கால் பண்ணி பேச முடியாதுன்னு, அதான் வீடியோ கிளிப்பை அனுப்பியிருக்கால, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அவ டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி முறுக்கி, என்ன பேசிட்டு இருக்க, இவனை நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஸா நடந்துகிட்டு இருக்கா. எனக்கு வலிக்குது அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம சைக்கோ பயலுக்கு கோவம் வந்துருது. அவளை எதையாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கோபிட்டு இருக்கான். டக்குன்னு அவன் பக்கத்துல இருந்த அந்த ட்ரேவை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவளோட காலிலே பட்டுருது. என்ன விஷாக்காஜி, நான் தண்ணி எடுக்கலான்னு பார்த்தேன், காலில் எது விழுந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே வா, உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போயிட்டு பேசுறதுக்காக கூட்டிட்டு போயிடுறா. அதே சமயம் நம்ம ஹீரோ இந்த வீடியோ எப்படி ரெடி பண்ணா அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அவங்க லண்டன்ல இருக்கும் போது அப்ப அந்த குழந்தை அடிக்கடி நான் அம்மா கிட்ட பேசணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கும் போல. ஸோ அப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நிதானமும் ஒரு வீடியோ அம்மாவுக்கு பேசி ரெக்கார்ட் பண்ணி வை, சாமி கிட்ட இருக்கிறவங்க அம்மாவுக்கு அது நிச்சயம் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ப வச்சிருப்பான். ஸோ அதனாலதான் அந்த குழந்தை தினமும் இந்த மாதிரி பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா போல. ஸோ அந்த வீடியோ இப்போ உதவி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த விஷாக்காவும் மயூரா கிட்ட கேக்குறா, இந்த மாதிரி அவன் கிட்ட என்ன சொன்னா, கால் பண்ணி தரேன்னு தானே சொன்னா குழந்தைகிட்ட, ஆனா இப்ப பார்த்தா ஏதோ வீடியோ மெசேஜை காட்டி அவன் உன்னை நம்ப வச்சிட்டு இருக்கான், நீ அதை அப்படியே நம்புற, அவன் நடிக்கிறான் மயூரா, அவனுக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியும், அவன் உன்னை பொய் சொல்லி ஏமாத்துறான், நீ எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவர் எதுக்காக பொய் சொல்லி ஏமாத்த போறாரு, அப்புறம் அந்த வீடியோ ஒன்றும் எனக்கு ஃபேக்கா தெரியல, அது எனக்கு தாரா ரியலா பேசின விஷயமா தான் தெரிஞ்சிச்சு, அப்புறம் நீங்க எதை வச்சு ஓம்கார் நடிக்கிறாருன்னு சொல்றீங்க, என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டா, அப்படின்னா நான் நிரூபிச்சிட்டேன்னா அப்ப என்ன நீ நம்புவ தானே, அவன் கூட இல்ல, அவனுக்கு கண் பார்வை தெரியுங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த பக்கம் தான் நம்ம ஓம்காரமே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். இரு இப்ப பாரு, அவன் குருட இல்லைங்கிறத நான் அவனுக்கு இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கையில ஒரு செங்கல் எடுத்து வச்சு நின்றுட்டு இருக்கா. உடனே இதை பார்த்துட்டு மயூரா, என்ன பண்ண போறீங்க செங்கலை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டா, அவன் நிஜமாவே குருடனா இருந்தானா இந்த செங்கலை நான் அவன் மேல தூக்கி போடுவேன், அவனுக்கு கண் பார்வை தெரியலனா அவன் அதே இடத்துல தான் நிக்கணும், அவன் மேல கண்டிப்பா அடிப்படும், ஒருவேளை அவனுக்கு கண் பார்வை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. இல்ல இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது ரொம்பவே தப்பு, அவருக்கு அடிபட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்படி பேசிட்டு இருக்கிறத நம்ம ஓம்காரும் காதுல வாங்கிடுறான், கேட்டுடுறான். அங்க அவ கையில செங்கல் இருக்கிறதையும் பாத்துடுறான். அடுத்த நிமிஷமே அவ அந்த செங்கலை தூக்கி வீசிடுறா. நேரா அவன் மேலதான் விழுக போகுது. டக்குன்னு அந்த பையன் கீழே குனிஞ்சிடறான். பாத்தியா மயூரா, நான் தான் சொன்னேன்ல அந்த வயலுக்கு நல்லாவே கண்ணு தெரியும், இப்ப பாரு கல்லு கரெக்டா வருதுங்கவுமே கீழே குனிஞ்சிட்டான், இப்போவாது நீ என் பேச்ச நம்புறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா. உடனே அவ விஷாக்கா அங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கா. பார்த்தா நம்ம பையன் கீழே முள்ளு கிடக்கிறதாகவும் அதை அவன் செருப்புல குத்திட்டதாகவும் அதை எடுக்கிறதுக்காக தான் கீழே குனிஞ்சங்கிற மாதிரிலாம் இவன் சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி, பாத்தீங்களா அவர் காலில் முள்ளு குத்துனதுனாலதான் கீழே குனிஞ்சிருக்காரே தவிர மற்றபடி நீங்க தூக்கி போட்ட செங்கலை பார்த்து அவர் ஒன்றும் குனியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறா. இந்த பையன் அதுக்கப்புறம் வில்லத்தனமா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆயிடுது. அவனை பாக்குறதுக்காக ஓம்காரும் மயூராவும் வந்திருக்காங்க. அப்ப இந்த விஷாக்காவும் திடீர்னு, நான் ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன் மயூரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, ஓம்கார் இப்ப வீடு வாசல் இல்லாததுனால ஹோட்டல்ல தானே ஸ்டே பண்ணிட்டு இருந்தான், அது அவனுக்கு அவ்வளவா கம்ஃபர்டபுளாவும் இருக்காது, அப்புறம் பணமும் அதிகமா செலவாகும், அந்த பணத்துக்குலாம் இவன் எங்க போவான் பாவம், அதனால நான் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன், இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம், இவனோட உடம்பு திரும்ப பழையபடி ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நம்ம வீட்லயே அவனை கவனிச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த விஷயம் நல்ல விஷயமா தோணுது, ரொம்ப தேங்க்ஸ் விஷாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டுமே வந்தாச்சு. மறுநாள் ஆனதும்
அவ என்னமோ நல்ல எண்ணத்தினாலாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரல, அவனை இங்க வச்சு மொய்ரா கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டிட்டே வந்திருக்கா. அப்புறம் இந்த விஷயம் நம்ம சைக்கோ பயலுக்குமே தெரியும். மாமனாரும் சொல்றாரு, அவ உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே உன்னை பத்தின உண்மையை மொய்ரா கிட்ட நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தப்பி தவறி கூட ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எனக்கும் தெரியும்பா அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம மொய்ரா அந்த விஷாக்காவை முழுசா நம்புறா. ஆனா அவ என் குழந்தைய கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அவ யாரு என்னங்கிற டீட்டெயிலை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்து இருக்காங்க. அப்ப கூட இவன் கண்ணு தெரியாத மாதிரியே ரொம்ப ஸ்பூன் எங்க இருக்கு, கிளாஸ் எங்க இருக்குங்கிற மாதிரிலாம் அப்படியே அச்சு பிசுறாம நடிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற விஷாக்காக்கு இந்த நடிப்புக்கு உனக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாண்டா ஓம்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அங்க பருப்பு ரொம்ப சூடா கொண்டுட்டு வராங்க போல. ஸோ இந்த விஷயத்த ஓம்காரிக்கிட்டேயுமே சொல்றா. பருப்பு ரொம்ப சூடா இருக்கு, உனக்கு வேற கண்ணு தெரியாது இல்லையா, நீ அது சூடா இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுக்காம சாப்பிட்டு கிப்ட போற, கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வெயிட்டர் கிட்ட இவ கண்ணை காமிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே அவன் பருப்பை கொட்டுறதுக்கு தயாரா இருக்கான் அவன் மேல. ஸோ இதை நம்ம ஓம்காரும் கவனிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். கரெக்டாக அவன் கொட்டுற சமயமா பார்த்து இவன் டக்குன்னு அந்த சேர்லேருந்து எழுந்திரிச்சு நின்றுட்டான். அவன் மேலே ஊற்றி இருக்க வேண்டியது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினி பதறா. ஓம்கார் உங்களுக்கு எதுவும் ஆகலையே, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த விஷாக்காவும் அவனை திட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவனுக்கு தான் கண்ணு தெரியாது, உனக்கு கண்ணு நல்லா தெரியும்ல, சூடா இருக்கிற பருப்பு அவன் மேலே கொட்டினா அவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை இங்கேருந்து கிளம்பி போ சொல்லிடுறா. அப்புறம் இவன் கிட்ட கொஸ்டினை வைக்கிறா. அது சரி ஓம்கார், அந்த பருப்பு ஓ மேலதான் கொட்டை வருதுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சு, கரெக்டா நீ எழுந்திருச்ச, உனக்கு தான் கண்ணு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்றா. உடனே இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு, ஆமால உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரிஞ்சு நீங்க எழுந்திருச்சிங்க கரெக்டா அப்படின்னு கேட்டா, எனது இங்க பருப்பு கொட்டினானா, எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது மொய்ரா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேப்லெட் போடணும், நான் அதை மறந்துட்டேனேன்னு தான் எழுந்திருச்சேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு பொய்ய சொல்லி நம்ப வச்சிடறான். அப்படியாங்கிற மாதிரி அவளும் விட்டுறா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு விஷாக்காவோட ரூமுக்கு எதிர்த்தாப்புல மாமனார், அக்கா, அப்புறம் ஓம்கார் 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூமை பார்த்துட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ தாரா விஷாக்காவோட ரூம்ல தான் இருப்பான்னு தோணுது, எனக்கு தெரிஞ்ச அந்த ரூமுக்குள்ளேயே ஏதாவது ஹிடனா ஏதாவது ரூம் இருக்கணும், அங்கதான் அவ தாராவை ஒளிச்சு வச்சிருப்பா, ஆனா வெளியில கார்ட்ஸ் இருக்காங்கிறதுனால எப்படி நம்ம இங்க இருந்து உள்ள போறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவன் ஒரு பிளான் போட்டிருக்கான். என்னன்னா நம்ம ஹீரோயினியும் விஷாக்காவும் ஒரு மீட்டிங் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரூமுக்கு வெளியில அக்கா காரியை நிப்பாட்டி வச்சாச்சு. அவங்க இருந்து கிளம்புனா உடனே இவ சைகை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அதே சமயம் இந்த பக்கம் ரூம் பக்கமா அந்த மாமனாருக்காரவர் பூஜை பண்ற மாதிரி வந்துகிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ளெல்லாம் போகக்கூடாது, யாருக்கும் அலோடு இல்லை அப்படின்னு சொன்னா, அட நான் பூஜை தானமா பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீடு ஃபுல்லா சாம்பிராணி புகையை காட்டிட்டேன், இந்த ரூமு தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்ல இல்ல நீங்க உள்ளெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. உடனே இவரும் திரும்புற மாதிரி இப்படி போயிட்டு இருந்தவர் அங்க நிறைய பேப்பர்ஸ் இருக்கிறத பாக்குறாரு. டக்குன்னு கால் ஸ்லிப்பாய் கீழே விழுகிற மாதிரி அந்த பேப்பர்ஸை இவர் பத்த வச்சிடுறாரு. உடனே நெருப்பு, யாராவது வாங்க அணைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த கார்ட்ஸ் 2 பேருமே அந்த ரூம் கதவை விட்டு இந்த பக்கம் நெருப்பு அணைக்கிறதுக்கு போயிடுறாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ உள்ள போயிட்டான் ரூமுக்குள்ள. அங்கேயும் எங்கேயும் சுத்தி முத்தி தேடுறான், ஆனா எந்த குழுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தா ஒரு போட்டோ ஒண்ணு கீழே விழுகுது. அது பின்னாடி பக்கம் திரும்பி இருக்கு. அது என்ன போட்டோவா இருக்கும் அப்படின்னு எடுத்து பாக்குறதுக்கு போறான். அதே சமயம் இந்த பக்கம் கருகிற ஸ்மெல்லு நம்ம ஹீரோயினிக்கு வந்துருது. ஏதோ கருகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னதும், ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க. உடனே இவளும் சைகைப்படுற இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரும் மாமனாரும் சீக்கிரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே அங்கிருந்து இவங்க 2 பேரும் ஓடி வந்து பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி நெருப்பு பத்திக்கிச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் விஷாக்கா பார்த்தா அந்த ரூம் டோர் ஓப்பன்ல இருக்கு. யார் ரூமுக்குள்ள போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ள பாக்குறாங்க. பார்த்தா இந்த பைய கீழே குனிஞ்சபடி உட்காந்துருக்கான். ஆக்சுவலி இவன் அந்த போட்டோவை 1 செகண்ட் தான் பார்த்திருப்பான். டக்குன்னு இவங்க வர்றதுனால போட்டோவை டக்குன்னு பரட்டி கீழே வச்சுவிட்டு கண்ணாடி எடுத்து கண்ணில் மாட்டிக்கிட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி எழுந்திருச்சு நடந்துகிட்டு இருக்கான். என்ன கருகிற ஸ்மெல் அடிக்குது, எங்கேயாவது நெருப்பு பத்திக்கிச்சா, யாராவது வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே மயிரா தான், ஓம்கார் உங்களுக்கு எதுவும் ஆகலையே, அது ஒண்ணும் இல்ல, வெளியில நெருப்பு பத்திக்கிச்சு, அதை அணைச்சிட்டாங்க, அப்புறம் நீங்க எப்படி இந்த ரூமுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே அவனும் வெளியில ஏதோ கருகிற ஸ்மெல் அடிச்சிச்சு, அதான் பார்க்கலாமேன்னு வந்தேன், கடைசியில பார்த்தா இந்த ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், இங்க இருந்து எப்படி போறதுன்னு தெரியல, என்னோட ரூமுக்கு கொண்டு போய் விட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், வாங்க ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் இவ என்னோட ரூமுக்கு எதுக்கு அந்த ஓம்கார் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா கீழே அந்த போட்டோ கிடக்குது. உடனே அதை இவ எடுத்து பார்த்தா அது இவளும்
அவனோட தம்பி இருந்த போட்டோ தான். இந்த போட்டோவை ஓம்கார் பார்த்துருப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. எஸ், நம்ம ஹீரோ பார்த்தது என்னமோ உண்மைத்தான், ஆனா வெறும் 10 செகண்ட் தான் பார்த்துருப்பான். அதனால பக்கத்துல இருந்த அந்த பையனோட முகம் மட்டும் இவன் சரியா கவனிக்கல போல. ஆனா அந்த போட்டோல விஷாக்காவை பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ மாதிரி தான் தெரியுது. பட் அந்த பையன் யாருங்கிறதுலாம் தெரியல. அந்த விஷாக்காவை பத்தின பேக்ரவுண்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா இருக்கான். உடனே அக்காக்காரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் புருஷன்ட்ட சொல்லி அந்த விஷாக்காவை பற்றின டீட்டெயில்ஸை நான் விசாரிக்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி மீட்டிங் போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கா. பட் முகத்தில் இருக்கிற அந்த மேக்கப்பை கழிச்சிட்டு தான் போகிறா ஒரிஜினல் ஐடென்டிட்டியோட. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்டா, முன்னாடி தான் அவர் என்னோட அழகை பார்த்தாரு, இப்போதான் அவருக்கு கண்ணு போயிடுச்சு இல்லையா, இதுதான் நான், இந்த உண்மையான அடையாளத்தில் தான் நான் இதுக்கப்புறம் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா மீட்டிங்க்கு. இதுதான் சரியான நேரம், இந்த ஓம்காரை பற்றின உண்மையான சுயரை பத்தி நம்ம எப்படியாவது மயூராக்கிட்ட நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு ஓரமா உக்காந்து இருக்கான். அந்த சமயம் பார்த்து இவ தூரத்துல இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. பக்கத்துல ஒரு கார்டனுக்கிட்டு சாண்டிலேரை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அது நேரம் அவனோட தலையில வந்து விழுகிற மாதிரி தான் இருக்கு. அவன் மேல அப்படி விழுகும் போது உண்மையிலே அவனுக்கு கண்ணு தெரியல அப்படின்னா அவன் அங்கே தான் உட்காந்து இருக்கணும். ஆனா அதுக்கு மாறா அவன் எழுந்திருச்சு போனான் அப்படின்னா அப்ப அவனுக்கு கண்ணு நல்லா தெரியுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோ ப்ரூஃப் மூலமா நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரெடியா வீடியோ எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கா. இவனும் இங்க உட்காந்துருக்கான். அந்த பக்கம் அவளும் ரெடியா கீழே தள்ளி விடுறதுக்கு அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ பார்த்தா மேலே இருக்கிற அந்த சாண்டிலேரு ஆடுற மாதிரி இருக்கு. இது ஏன் திடீர்னு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா அங்கே ஒரு கார்டு வந்து பிடிச்சிட்டு இருக்கா கயிறை. இந்த பக்கம் இவ வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே இவனும் கவனிச்சிட்டான். அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே தான் உக்காந்துருக்கான். கரெக்டா அவ கீழே விட்டுடுறா. இவ சைகை காட்டவும் அது நேரம் அவனோட தலையிலே வந்து விழுக போகுது. கரெக்டா விழுக போற நேரமா பார்த்து டக்குன்னு பயபுள்ள எழுந்திருச்சுட்டான். அந்த நேரம் பார்த்து ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோயினி அங்கிருந்து ஓடி வந்து புருஷன்காரனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. திரும்பவும் இந்த பையன் தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்பட்டு இருக்கா. 2 பேரும் அங்க ஒருத்தர் தன்னை மறந்து கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் திரும்பவும் அந்த காதல் வந்து மலர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கும் தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.